தமிழில் வந்து வார்த்தைகளை வந்து கவனத்தோடு கையாளணும். இப்போ ஒரு சண்டைங்கிறதுக்கே வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா வந்து கை கலப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து கொஞ்சம் ஒரு கும்பலாக சண்டை போட்டாங்கன்னா வன்முறை சொல்கிறோம். 2 நாடுகளுக்கு இடையில் இருந்துச்சுன்னா போர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மொத்தத்தில் சண்டையாக தான் ஒன்று. ஆனால் வந்து அது வந்து எண்ணிக்கை அதிகமாக போகும்போது வந்து அது அர்த்தங்கள் வேறு மாதிரி ஆகுது. இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஊட்டியில் மாநாடுன்னு சொன்னாங்கல்ல, துணைவேந்தர்கள் மாநாடு, கவர்னரும் துணை ஜனாதிபதியும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மாநாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? 10 பேர் சேர்ந்த வந்து மாநாடுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த அர்த்தம் கட்டுறது, அந்த அர்த்தம் கட்டுறதுனால வந்து இப்போ அதை வந்து மானம் கட்ட மாநாடு, அதாவது அர்த்தம் கட்டுருச்சுங்கிறது வந்து மானம் கட்ட அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியாது, என்ன இப்படி கடுமையாக சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியலைன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா வந்து 2 பேர் வந்து குடிச்சிட்டு வந்து ரோட்டில் வந்து சண்டை போட்டு கட்டி உருள்றாங்க. உருளும்போது வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலந்து வந்து ஒரு அசிங்கமாக போயிடுது. வரவங்க போகிறவங்களாம் சொன்னாங்க, ஏன்டா இப்படி வந்து கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லாமல் இப்படி வந்து ரோட்டில் வந்து பொது மக்களுக்கு வந்து இடையூறாக வந்து இப்படி சண்டை போடுறீங்க, கொஞ்சம் கூட அசிங்கம், மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், யாரும் போகிறாங்க வர்றாங்க கூட கவலை இல்லாமல் இப்படி சண்டை போடுறீங்களே, ரோட்டில் கட்டி விட்டு உருள்றீங்களே, தகாத வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு தெரியுங்களே, நீங்கள் எல்லாம் வந்து மான மரியாதைலாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து தமிழுக்கு வந்து அதை பயன்படுத்தும் போது, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு 5லேருந்து ஒரு 500 பேருக்குள்ளே இருந்தாங்கன்னா வந்து அது வந்து கூட்டம்னு சொல்லலாம். 1000 பேர்லேருந்து ஒரு 5000 பேரோ இல்லை 10,000 பேரோ வந்து அது பொதுக்கூட்டம்னு வரும். அப்புறம் ஒரு 50,000 பேர் அப்படி அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து மாநாடு, அதை தான் மாநாடு சொல்லுவோம். 50,000 பேருக்கு போகிறவங்க மாநாடு சொல்லுவோம். இப்போ வந்து 10 பேர் சேர்ந்த வந்து மாநாடுன்னு சொன்னதுனால வந்து அது வந்து தமிழில் வந்து அந்த இலக்கண பிள்ளைகளை வந்து அது கெட்டு அந்த அர்த்தம் வந்து கெடுது, அதனால் வந்து மானம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் வந்து கவர்னரையோ இல்லை வந்து அவங்க வந்து துணை ஜனாதிபதி நம்ம பேசினா வந்து நீங்கள் அர்த்தம் இல்லாது, தமிழில் வந்து தமிழை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து இது. அதனால் வந்து இதை வந்து இந்த மாநாடுன்னு 10 பேர் சேர்ந்த மாநாடு போடுறத வந்து நாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்.